அதை தான் அல்லாஹ் சொல்றான். ஆனால் அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்தவற்றின் காரணத்தால் அதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள். சாகிறதுக்கு ஆசைப்படுங்க. ஆனால் இதுதான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம ஒரு ஆளை பார்த்து நம்ம சொல்கிறோம்ல, அசாரணம் சொல்கிறோம், ஓ நான் ரொம்ப மூமீன் ஈமானில் சிறந்தவன்ட்டு. இன்றைக்கும் நமக்கும் இதுதான் சேலஞ்ச். நீங்கள் மூமீனுன்னு சொல்கிறது உங்களுக்கு கிளைம் பண்ணுறீங்கன்னா சாகிறதுக்கு இன்றைக்கி ஆசைப்படுங்க. இது என்னையும் உட்பட சொல்கிறேன். வரமாட்டேங்குது, எனக்கு கூட தைரியம் வரமாட்டேங்குது. ஏன்னா பாவம் எல்லாம் சொல்கிறான்ல, அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்தது என்ன செஞ்சது என்னன்னு நமக்கு தானே தெரியும். எல்லாம் சொல்லுவான்ல, நாளைக்கு இக்கிற கிதாபக படித்து பாருவோம் புக்கு, நீயே மதிப்பு போடு, இதுக்கு என்னத்தெல்லாம் நான் மார்க் போடுறது, நீயே போடுறம்மா. அல்ல என்ன இருக்கு கருமம், ஒன்றுமே இல்லை, வெள்ளை பேப்பரை கொண்டாந்துட்டு மார்க் போடணும் என்னத்தை போடுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த தைரியம் நமக்கு வர மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு ஃபத்வா எவ்வளோ அசால்ட்டாக கொடுக்குறாங்க ஃபேஸ்புக்கில். இவன் வழிகட்டவன், அவன் அவங்கெல்லாம் நினச்சிக்கணும், புரியுதா? ஒருத்தனை வழிகட்டவன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மரணத்துக்கு துவா போட்டு போடுங்க ஃபேஸ்புக்கில். இறைவா இன்றவே என்னை சாகடித்து விடுவாங்க, துவா போடுங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே, நடக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை தானே. அது கூட தைரியம் வராது நமக்கு. ஒருவேளை மலக்குகள் ஆமின்னு சொல்லிட்டா முடிஞ்சதுரா, காலி ஆகிட்டு வரும். அந்த தைரியம் நமக்கு அந்த கட்ஸ் வராது.